மந்திரப் புத்தகமும் மாயக் கிராமமும் ஒரு காலத்தில் மலைகளும் காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மாயபுரி. அந்த ஊரில் கவி என்ற புத்திசாலி, நல்ல மனசுள்ள சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு கதைகள் படிக்கவும் புதுசு விஷயங்கள் தெரிந்து கொள்ளவும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கவி தன் தாத்தாவின் பழைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது தூசி படிந்த ஒரு பெரிய பழைய புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகத்தின் மேல் நல்ல மனசுக்கே இந்த மந்திரம் வேலை செய்யும் என்று எழுதப்பட்டிருந்தது. கவிக்கு ஆவல் அதிகம். அவன் புத்தகத்தை திறந்தவுடன் அறை முழுக்க ஒளி பரவியது. புத்தகத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் வந்தது. கவி, இந்த கிராமத்திற்கு உன் உதவி தேவை. அடுத்த நொடியில் கவி ஒரு மந்திரக்காட்டில் நின்று கொண்டிருந்தான். அங்கே மரங்கள் பேசின, பறவைகள் பாடின, காற்றே சிரித்தது. அங்கே ஒரு சிறிய தேவதை வந்தாள். எங்கள் மாயபுரி கிராமத்தின் மந்திரக்கல் மங்கிவிட்டது. 1. அதை மீண்டும் ஒளிர வைக்க 3 நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்றாள். முதல் நல்ல செயல், கவி ஒரு ஆற்றின் அருகே சென்றான். அங்கே ஒரு குட்டி யானை கால் சிக்கி அழுது கொண்டிருந்தது. கவி பயப்படாமல் யானையின் காலில் இருந்த முட்களை எடுத்துவிட்டான். யானை மகிழ்ச்சியுடன் துதிக்கையை ஆட்டியது. அங்கே ஒரு ஒளிக்கீற்று தோன்றியது. 2வது நல்ல செயல்காட்டில் ஒரு முதியவர் பசித்துக் கொண்டிருந்தார். கவி தன்னிடமிருந்த உணவை அவருடன் பகிர்ந்தான். முதியவர் ஆசீர்வதித்தார். இன்னொரு ஒளிக்கீற்று. 3வது நல்ல செயல், கவி ஒரு கிராமத்துக்கு சென்றான். அங்கே குழந்தைகள் பயத்தில் நடுங்கினர். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டான். எங்கள் தைரியம் போய்விட்டது என்றார்கள். கவி சிரித்து, நம்முடைய நல்ல மனசும் தைரியமும் தான் உண்மையான மந்திரம் என்றான். அந்த வார்த்தைகளே மந்திரமாகி குழந்தைகள் தைரியமாக சிரித்தார்கள். 3வது ஒளிக்கீற்று சேர்ந்ததும் மந்திரக்கல் ஒளிர்ந்தது. மாயபுரி கிராமம் மீண்டும் மகிழ்ச்சியில் மின்னியது. தேவதை கவியிடம், உண்மையான மந்திரம் உன் நல்ல மனசுதான் என்றாள். அடுத்த நொடி கவி தன் வீட்டில் அந்த பழைய புத்தகத்துடன் நின்றிருந்தான். புத்தகம் மெதுவாக மறைந்தது. ஆனால் கவியின் மனதில் அந்த மந்திரம் என்றும் இருந்தது. கதை சொல்லும் பாடம். நல்ல மனசும் நல்ல செயலும் இருந்தால் நாமே ஒரு மந்திரம்.